யாருப்பா அது கேலண்டர் எழுதுனது? சண்டே பார்த்து தான் பர்ட்டிகுலரா கிருத்திகை, அமாவாசை, சங்கட சதுர்த்தின்னு எல்லாமே சண்டேல எழுதி வச்சிருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம நிம்மதியா சாப்பிடுறது. அதுவும் அவங்களுக்கு பொறுக்கல போல. இதெல்லாம் தாங்க முடியாது குருநாதான்னு நானும் எங்க அம்மாவும் கிளம்பி நாட்டுக்கோழி வாங்க கிளம்பிட்டோம். அங்க போய் பார்த்தா ஒவ்வொரு கோழியும் அவ்வளோ பெருசா இருக்கு. எனக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரு டவுட். நாட்டுக்கோழி இவ்வளோ பெருசா இருக்குமான்னு. அவங்க நாட்டுக்கோழி தாம்மா இது முட்டை வைக்கிற ஸ்டேஜ்ல இருக்குது. வெடக்கோழிம்மான்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சரி நம்பி வாங்குவோம்ன்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாவும் வாங்கிட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா உண்மையாகவே நாட்டுக்கோழி தான். ஏன்னா உள்ளே அவ்வளோ முட்டை அவங்க எடுத்து போட்டு தான் இருந்தாங்க. முட்டை நாளைக்கு வைக்க போகிற முட்டை போல் அது. அவ்வளோ பெருசாக இருந்தது. அதையும் எங்களுக்கே கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே வேறு என்ன வேலை இருக்குது, ஃபஸ்ட்டு நீ போய் செய்யுமான்னு சொல்லிட்டேன். எங்கள் அம்மாவும் இதுக்கு மேலே இவங்க தாங்க முடியாதுன்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டாங்க. கிராம்பு, பட்டை, சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கும் முன்னாடி எங்கள் அம்மா ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னா, இந்த நாட்டுக்கோழியில் தயிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எங்கள் அம்மா எப்போவுமே பெசரி வச்சுருவாங்க ஒரு 1/4 ஹவருக்கு முன்னாடி. ஏன்னு கேட்டால் 10 விசில் வைக்கிறதுக்கு பதில் நான் 4 விசிலில் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க 4 விசில் உண்மையாகவே அப்படி தான் செய்வாங்க. அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த நாட்டுக்கோழி. 10 விசிலாக வைப்பாங்க ஃபஸ்ட்லாம். இது எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. யாருக்காவது தேவைப்பட்டால் இதை டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாட்டுக்கோழியில் தயிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு ஒரு 1/4 ஹவருக்கு முன்னாடி வச்சிங்கன்னா கேஸும் மிச்சம், நம்மளுக்கு வேலையும் மிச்சம். ரொம்ப நேரமாக 10 விசில்லாம் வைக்க வேண்டாம். எங்கள் அம்மா அப்படி தான் எப்பவுமே செய்வாங்க. டேஸ்ட்டுக்கு வந்து மிளகாத்தூள், உப்பு, தனியா வந்து கொஞ்சம் தேவைப்படும். ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக தனியாத்தூள் கொஞ்சம் எங்கள் அம்மா எப்பவுமே போடுவாங்க. கரம் மசாலா லைட்டாக தான் போடுவாங்க. இந்த முட்டையை வந்து அப்படியே போடல எங்கள் அம்மா. அதை வேற ஒரு ஆஃப் பாயில் பண்ணி போடுவாங்க. ஏன்னா உள்ளே போட்டால் கரைஞ்சிருமா, நாங்கள்லாம் தேடுவோன்றதுனால. அதை அப்படியே போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போயே வீடே மணக்குது அந்த நாட்டுக்கோழி வாசனை. திறந்து பார்த்தா தக 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 தகன்னு மின்றான். அதில் வேறு கோழிக்கு வேறு வெடக்கோழி வேறையா கொழுப்பு கோழி வேறு அது. நிறைய கொழுப்பு இருந்தது. அந்த எண்ணெய்லாம் வந்து மேலே வந்திருக்கு பாருங்கள். எங்கள் அம்மா கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றுனாங்க. சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து. முட்டை தோசைக்கு யோசிச்சு பாருங்கள். சொல்லவா வேணும், முட்டை தோசைக்கும் நாட்டுக்கோழிக்கும். சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுனே இருக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டும் பாருங்கள்.